பிரைஸ் தி லார்ட். நம் தொடர்ந்து தாய் தகப்பனை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம். நேற்றைய தினத்துல கூட நம்ம தாயை கொள்ளையடித்து தாயை வீட்டை விட்டு துரத்துகிற மகனை குறித்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகம் 45 அதிகாரம் 10 வசனம். தகப்பனை நோக்கி ஏன் என்னை ஜனிப்பித்தா என்றும் தாயை நோக்கி ஏன் என்னை பெற்றா என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாய் தகப்பனை பார்த்து ஏன் என்னை பெத்த, என்னை படிக்க வைக்க முடியலன்னா எதுக்காக என்னை நீங்க பெத்துக்கிட்டீங்க, என்னுடைய தேவைகளை சந்திக்க முடியலன்னா எதுக்காக என்னை பெத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி தாய் தகப்பனை பார்த்து அநேகம் வாலிப பிள்ளைங்க கேட்கறத நம்ம இந்த நாட்கள்ல அநேகருடைய வீடுகள்ல பார்க்கிறோம். ஆனா நல்லா கேளுங்க வாலிப பிள்ளைகளே, இது தேவனுக்கு விரோதமான பாவம். அதாவது தாய் தகப்பனை பார்த்து ஏன் என்னை பெத்தன்னு கேட்கிற பிள்ளைக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஐயோக்கு பின்னாடி பெரிய பயங்கரம் இருக்கு. அது தெரியாததுனாலதான் நம்ம இது பேசிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கும் இந்த எச்சரிப்பின் வார்த்தை உங்களை தேடி வருது. இன்னில இருந்து நீங்க முடிவு பண்ணுங்க, தாய் தகப்பனை பார்த்து ஏன் என்னை பெத்த அப்படின்னு சொல்லி நீங்க கேட்க கூடாது. ஏன்னா பாருங்க, நீங்க அவர்கள் வயிற்றுல பிறக்கணும்ன்றது அவர்களுடைய தீர்மானம் அல்ல, தேவாதி தேவனுடைய தீர்மானம். அதனால அவர்கள் வயிற்று நீங்க பிறந்திருக்கிறீங்க. இந்த பூமியில அவங்கதான் உங்களுக்கு தாய் தகப்பனா இருக்கணும் என்பதை கர்த்தர் நியமித்தார். அதனால நீங்க யோசிச்சு பாருங்க, மற்றவர்களை பார்க்கல உங்களுடைய தாய் தகப்பன் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பெஸ்டா தான் இருப்பாங்க. தாய் தகப்பன் கிட்ட இருக்க குறைகளை மாத்திரம் பார்க்காதீங்க, அவங்க கிட்ட இருக்கிற நிறைவான ஆசீர்வாதங்களை பாருங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற நிறைய நல்ல கேரக்டர்ஸ் நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்தா நமக்கு கிடைத்திருக்கு. சோ இதெல்லாம் எண்ணி பார்த்து தாய் தகப்பனை குற்றப்படுத்தாம, குறை சொல்லாம, ஏழ்மையில அவர்களை இன்னும் மனவேதனைப்படுத்தாம கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும்னு நினைச்சு இன்னில இருந்து இப்படி பேசி கொண்டிருந்தா இன்னில இருந்து இதை விட்டுடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.